நேற்றைய தினம் ஒரு 40 வருஷம் இருக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. 30 வருஷமா போராடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 30 ஆண்டு காலமாக பழைய திருநெல்வேலி மாவட்டம், தற்போதைய தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பகுதியில் உள்ள மேல நீலிதநல்லூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற தேவர் காலேஜ், பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் அமைந்துள்ள காலேஜ் இன்றைக்கு 69 பதிவு எண் 43/69 எண்ணில் பதிவு செய்யப்பட்ட அந்த கல்லூரியானது இன்றைக்கு தனியார் வசம் அபகரிக்கப்பட்டு புதிதாக ஏமாற்றி புதிதாக ஒரு நேமில் அந்த கல்லூரி நடத்துகின்ற ரமாதேவி அவர்களை கண்டித்து, அந்த நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. எங்கள் மேல நீலிதநல்லூர் காலேஜில் வச்சு, தேவர் காலேஜில். நான் அப்போது அங்கே போய், நானும் இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர் தென்காசி மாவட்ட செயலாளர் போய் பேசி, அவரோட அந்த இருக்கின்ற மாணவர் சமுதாய தலைவர்கள்ட்டையும் முன்னாள் பேராசிரியர்களிடத்திலையும் பேசி போராட்டத்தை கைவிடுங்கள், முதலமைச்சர் அழைக்கிறார், முதலமைச்சரை போய் பார்த்து விவரங்களை எடுத்து சொல்லுங்கள், நியாயமான சட்ட ரீதியான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னதன் அடிப்படையில் இங்கே அந்த மாணவர் சமுதாய முன்னாள் மாணவர்களும் அந்த தேவர் காலேஜினுடைய முன்னாள் மாணவர்களும் அங்கே பணியாற்றிய 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய பேராசிரியர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது முதலமைச்சர் எடப்பாடியாரை சந்தித்து மனு கொடுத்து, மகஜர் கொடுத்து தங்கள் நிலைமைகளை, தங்கள் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் உயர்கல்வித்துறைக்கும் பதிவுத்துறைக்கும் உத்தரவிட்டு நடவடிக்கை எடுப்பதாக இவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். அதன் வாயிலாக இங்கிருக்கின்ற மாணவ சமுதாயத்திற்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற 100 கிராம் சேர்ந்த மக்களுக்கும் நீண்ட காலமாக, 30 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான போராட்டம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை எடுத்து அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக நம்முடைய அந்த பேராசிரியர் உங்களிடத்தில் பேசுகிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் கல்லூரிக்கு, எங்களுடைய போராட்டத்தின் போது கல்லூரிக்கு வருகை தந்து, இந்த அரசு நியாயமான நடவடிக்கை, உங்கள் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது, உங்களுக்கு உடனடியாக நான் முதலமைச்சரிடத்திலே சந்திக்க ஏற்பாடு செய்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து இந்த சமுதாயத்திற்காக வழங்கப்பட்ட இந்த கல்லூரியை தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்திற்கே ஒப்படைப்பேன் என்று எங்களுடைய இந்த கல்லூரிய முன்னாள் மாணவரும் தென்காசி மாவட்ட செயலாளருமான குட்டியப்பா அவர்கள் முன்னிலையில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். அதைப் போலவே இன்று எங்களை இங்கே வரவழைத்து முதலமைச்சர் அவர்களிடத்திலே மனு கொடுக்க வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். அதைவிட எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை நான் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த சமுதாயத்திற்கு இந்த கல்லூரியை பெற்றுத் தருவேன் என்று உறுதியளித்திருக்கின்றார். மிக்க நன்றி. ஏழை எளிய மக்களிலிருந்து வசதி படைத்தவர் வரை சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே தொழில் என்று சொன்னால் அது பட்டாசு தொழில் தான். தீபாவளி என்று வந்துவிட்டாலே பட்டாசு இல்லாத தீபாவளி என்று சொன்னால் அது தீபாவளி அல்ல. திருமணம் என்று சொன்னாலும் பட்டாசு, எந்த நல்ல விஷயங்கள் வெற்றி என்று சொன்னாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு பட்டாசு. அப்படிப்பட்ட ஒரு தொழில் நடக்கின்ற பகுதி சிவகாசி பகுதி, விருதுநகர் மாவட்டம். அந்த சிவகாசி பகுதியிலே பட்டாசுக்கு ஏற்பட்ட இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய நிலையில் தமிழக அரசு, எடப்பாடி அரசு இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள், சிவகாசி பகுதி தொழிலதிபர்கள் அறிவார்கள். இன்றைக்கு பட்டாசு தொழிலுக்கு ஒரு 4 ஆண்டு காலமாக பல்வேறு பிரச்சனைகள், மட்டுப்பாடு பிரச்சனைகள், பல்வேறு ரகமான பிரச்சனைகள், அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய எண்ணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வைத்து வாதாடி ஒரு சரியான தீர்ப்பை பெற்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு பட்டாசு தொழில் நடந்து வருகிறது. இந்த தீபாவளிக்கு முன்பு பட்டாசு தொழில் நடக்குமா, பட்டாசு விற்பனை நடக்குமா என்ற நிலை வந்த நேரத்தில் அதற்கும் பல்வேறு முதலமைச்சரிடத்திலே கடிதம் எழுதி பட்டாசு விற்பனை நடைபெறுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பல்வேறு மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றியவர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். இன்றைக்கு பட்டாசு தொழில் நிரந்தரமாக தொழில் நடக்க வேண்டும். நேரடியாக 5 லட்சத்துக்கு அதிகமானவர்களும் மறைமுகமாக 1 கோடி பேருக்கு அதிகமானவர்கள் பட்டாசு தொழிலை நம்பியிருக்கிறார்கள். ஆக இந்த பட்டாசு தொழில் ஒரு மிகப்பெரிய தொழிலாக எங்கள் பகுதியில், தென் மாவட்டங்களில், விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டங்களில் மிகப்பெரிய தொழிலாக இருக்கிறது. அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதில் உள்ள பிரச்சனைகளை
சொல்லி முதலமைச்சரிடத்தில் தேர்வு காணுவதற்காக பட்டாசு உரிமையாளர் சங்கத்திலிருந்து பட்டாசு உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் இப்போது முதலமைச்சரிடத்திலே அழைத்துச் சென்று முதலமைச்சரை பார்த்து மகஜர் கொடுத்து மனு கொடுத்து அவரிடத்திலே தங்கள் பிரச்சனைகளை சொன்னார்கள். அதை கேட்டு மெதுவாக நிதானமாக இவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு உள்வாங்கிக் கொண்டு இதற்கு சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்து கொடுப்பேன், எனது அரசு செய்து கொடுக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் இவரிடத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார். சொன்னபடியாக 4 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே சிவகாசி பகுதியில் பட்டாசு தலைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வந்திருக்கின்ற தொழிலாளர்களுடைய நோக்கம். அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற 5 லட்சம் தொழிலாளர்கள், 1 கோடி விற்பனையாளர்கள் அத்தனுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அதுக்கு சட்ட ரீதியாக நல்ல வழக்கறிஞரை வைத்து வாதாட வேண்டும். இது சம்பந்தமாக பேசுவதற்காக முதலமைச்சர் சந்தித்தார்கள். முதலமைச்சர் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நல்ல தீர்வு கொடுப்பதாக சொல்லி நல்ல தீர்வை ஏற்படுத்தி தருவேன் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த அரசு, எடப்பாடி அரசு தொழிலுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பான அரசு என்பதை மீண்டும் ஒருவர் நிரூபித்திருக்கின்றார். இப்போது கோரிக்கை பட்டாசு தொழிலுக்கு இந்த கொரோனா நேரத்தில் தீபாவளி நேரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு. பட்டாசு எங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை வந்த நேரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி தான் தலையிட்டு எல்லா முதலமைச்சருக்கும் எங்கெங்கே இப்போ கர்நாடக முதலமைச்சர் தடை பண்ணார். அங்கே லெட்டர் எழுதினார். ஒரிஷா இங்கே லெட்டர் எழுதினார். அங்கே உள்துறை அமைச்சருக்கு லெட்டர் எழுதினார். மத்திய அரசு பிரதமருக்கு லெட்டர் எழுதினார். அதன் காரணமாக மத்திய நரேந்திர மோடி அரசும் தமிழக எடப்பாடி அரசும் பட்டாசு தொழிலை பாதுகாத்தது. இன்றைக்கு தீபாவளி சிறப்பாக போச்சு. இந்த பிரச்சனை வருடந்தோறும் வரக்கூடாது. ஒவ்வொரு வருடம் இது போன்ற பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா நிரந்தர வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் அந்த பகுதி மக்களுக்கு என்பதற்காக அது கந்தக பூமி. அது தொழில் ஒன்லி பட்டாசு தொழில் தான் நடைபெறுகிறது. ஆகவே அவர்களை பாதுகாப்பதற்காக முதலமைச்சர் நிரந்தர தீர்வு நாடி கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை கனிவோடு பரிசீலிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார்.